ஹாய் ஹலோ வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நீதி பிக் பாஸில் இருந்த அன்சீன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைம் கால்குலேட் பண்ணுற டாஸ்க் ஆரம்பிக்கிற டைம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருமே டாஸ்க் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஜித் வந்து ஷர்ட்டை போடாமல் அந்த பக்கம் இந்த பக்கமும் பாத்ரூம் கிட்ட சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. எல்லோரும் போய் ஸ்டோர் ரூமில் ஏதோ வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி ரமேஷ் எல்லோரும் போகிறாங்க. போயிட்டு பார்க்கும்போது அங்கே கொடை எல்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ரமேஷ் ஸ்பெஷலாக நம்ம நிஷாவை கூப்பிட்டு பிங்க் வந்திருக்கு வா 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 அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே நம்ம நிஷா வந்து கரெக்டாக பிங்க் குடத்தை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறாங்க. சுஜியும் பாலாவும் நம்ம அர்ச்சனா நிஷா சாம் 3 பேரும் அவங்க கால்குலேட் பண்ணுற விதத்தை வந்து இமிட்டேட் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. 1 2 3 அப்படின்னு கால்குலேட் மெதுவாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அது பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அவங்க முகம் வேறு ரியாக்ஷன்லாம் நிறையா கொடுத்தாங்க. அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாலா சுச்சி நம்ம ரம்யா 3 பேரும் கால்குலேட் பண்ணுறதுக்கு டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 ஹவர்ஸ்க்கு 4 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது முடித்த உடனே 1 2 3ன்னு சொல்லிட்டு அடுத்த டீம் வந்து கால்குலேட் பண்ணணும் டைமை. அதுக்காக நம்ம சுச்சி வந்து 1 2 3ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம பாலா வந்து அலேக்கா நம்ம சுச்சியை தூக்கிட்டு போய்ட்றாரு. ஏன்னா அவர் தூக்கிட்டு போனதை பார்த்தா ஒரு பொம்மையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க. நம்ம பாலா தூக்கிட்டு போன விதத்தை பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லிஃப்டிங்கில் ஒரு கம்மியான வெயிட்டை தூக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்கள தூக்கிட்டு போனதை பார்க்கும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரமேஷ் ஷாம் அர்ச்சனா அனிதா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் அந்த டைம் கால்குலேட் பண்ணுற டாஸ்க் பற்றி சூப்பராக இருக்குல்ல இந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித் சொல்கிறாரு இருக்கிறதுலே இந்த டாஸ்க் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரமேஷ் ப்ரோ சொல்கிறாரு இல்லை இதுதாண்டா இருக்கிறதுலே ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த டாஸ்க் பண்ணால் சூப்பராக பண்ணலாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். உடனே நம்ம ரம்யா வந்து டாஸ்க்கை முடிச்சிட்டாங்கல்ல, அந்த 3 ஹவர்ஸ் முடிச்சிட்டாங்க கால்குலேட் பண்ணி. அவங்க சொல்கிறாங்க ரம்யா ஆமாம் ஜாலியாக இருக்கும் அங்கே நின்று பாருங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமை பார்த்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சாம் சொல்கிறாங்க தெரியும் ஜாலியாக இருக்கலாம், மேபி இருக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இருக்குன்றாங்களா இல்லைன்னு சொல்கிறாங்களானே புரியல அவங்க சொல்லும் போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோமும் சாமும் வந்து ஒரு செம்மையான ஐடியா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே யோசிக்கும் போது. மைக்ரோவேவ் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு நிமிஷமும் கால்குலேட் ஆகும்ல, அதில் போய் ஏதோ ஒன்று சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணிவிட்டு அந்த டைமிங் கால்குலேட் பண்ணால் என்ன ஸ்பீடில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. செம்ம ஐடியா இல்லைங்க நிஜமா சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே பார்க்கும்போது இவங்களுக்குலாம் எப்படி இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. தண்ணியோ ஏதோ சூடு பண்ணுறாங்க சூடு பண்ணிவிட்டு நம்ம சாம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க 1 2 3 அப்படி சொல்லிட்டு அழகாக மெதுவாக கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஸ்பீட் போதுமா சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா சாம் சுச்சியை பற்றி பேசுகிறாங்க. எக்ஸ்ட்ரா டோஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே சொல்கிறாங்க இந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம் வரும்போது தான் கொஞ்சம் காண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க அப்படி சொல்லாமே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாம் சொல்கிறாங்க உடனே ஆமாம் என் கூட தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரில. நான் கூட பாலா கிட்ட கேட்டேன் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என் கூட ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலா சொன்னான். அவங்க வந்து காரணமே இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் எல்லாரோடையும் திடீர்னு பேசுகிறாங்க திடீர்னு பேச மாட்டாங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுச்சியை பற்றி திரும்ப அர்ச்சனா சொல்கிறாங்க நானும் ரவுடி தான் சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருந்தாலும் காமெடி பீஸ்னு நமக்கு தெரியுது. நிறைய அவங்களுக்குள்ள அன்பு இருக்கு, ஆனால் அது வெளியே காட்ட மாட்டுறாங்க. நானும் ரவுடி தான் ஆனால் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நீ, ஆனால் நீ காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அவங்க அப்படி சொல்லிட்டு இப்படி போனாங்க. அடிப்பாவி நான் சொல்கிறது கூட உனக்கு புரியலையாடி டைலாகு அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஹைலைட்டான அன்சீன் என்ன தெரியுமா, பாலா வந்து நம்ம சுற்றி தூக்கிட்டு போனதுதான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு நிஜமாவே. இன்றைக்கி அன்சீன் அவ்வளோதான். நாளைக்கு அன்சீனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி அன்சீனில் என்ன பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.